கேங்கர்ஸ் இந்த படத்த சுந்தர் சி இயக்கி அவரே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத இந்த படத்துல வடிவேலும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. வடிவேலுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்ன்னு தான் சொல்ல முடியும். பொதுவாவே இது என்னோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சுந்தர் சி படம்னா கலாட்டா நிறைஞ்ச காமெடியா தான் இருக்கும். அந்த போல தான் இந்த படத்திலயும் நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே இருந்தாலும் எதிர்பார்க்கவே முடியாத ட்விஸ்ட் எல்லாமே வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கதையை உருவாக்கியிருக்காரு. இப்படி ஒரு கதைக்களத்தை சுந்தர் சி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இவ்ளோ பில்டப் பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் இந்த கதையில சொல்லியிருக்காரு. கதைக்கு போறதுக்கு முன்னாடி படத்துடைய ஒன்லைனா பார்த்தலாம். அரசன் கோட்டைன்ற கிராமத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோயினையும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க நல்லா படிக்கிற ஒரு பொண்ணை காணோம் அப்படி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் யாருமே நடவடிக்கை எடுக்காதால நம்ம ஹீரோயினி டைரக்டா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கமிஷனரும் அந்த பொண்ணுடைய கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அந்த போலீஸ் ஆபீசர் தான் நம்ம ஹீரோவே. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய கேஸை எடுத்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோடைய மீதி கதையே. படத்தோடைய ஒன்லைன் சிம்பிளா இருந்தாலும் படத்துக்குள்ள நிறைய கதைகள் பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் இந்த படத்தோடைய முழு கதையும் உங்களுக்கு புரியும். படத்தோடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல அரசன் கோட்டைன்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு மினிஸ்டருக்கு ரெண்டு பினாமிங்க இருக்காங்க. ஒருத்தர் பேரு மலையரசன், இன்னொருத்தர் பேரு கோட்டை அரசன். இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரு பேரு முடியரசன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அதாவது அந்த மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது இந்த முடியரசன் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் மினிஸ்டருக்கு பினாமியா இவங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு வராங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு நிறைய இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அவங்க பேரு சுஜி. இப்போ அந்த ஸ்கூல்ல ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, ரம்யான்ற பொண்ணு கிட்ட இன்னொரு பொண்ணு போன வருஷமே பேச்சு போட்டியில நீ வின் பண்ணிட்ட, ஆனா இந்த வருஷத்துல நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், வேணும்னா இந்த வாட்ச பெட்டா வச்சுக்கலாம் அப்படி சொல்லி பேசிட்டு போறாங்க. சோ அத நம்ம ஹீரோயினி சுஜி பாத்துட்டு இருக்காங்க. ரம்யா கிட்ட போயிட்டு நீ ஏன் பெட் கட்டல, உன் மேல உனக்கு கான்பிடென்ட் இல்லையா, இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினி அவங்க கையில இருந்த வாட்சை கழட்டி ரம்யா கையில கட்டி விட்டு நீ போயிட்டு ஸ்டேஜ்ல கான்பிடென்டா பேசு அப்படி சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி அனுப்புறாங்க. ரம்யாவும் ஸ்டேஜ்ல நின்று ரொம்ப கான்பிடென்டா பேசுறாங்க. சோ பாருங்க, இப்பயும் நம்ம ரம்யா தான் வின் பண்றாங்க பேச்சு போட்டியில. கண்டிப்பா எனக்கு தெரியும் நீ தான் ஜெயிப்பன்ட்டு, யாரு முன்னாடி நீ தோத்து போக கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ரம்யாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினியும் ஸ்கூல் குவார்டர்ஸுக்கு போயிடுறாங்க. திடீர்னு நைட்டு ரம்யாவுடைய அம்மா அழுதுட்டே வந்து நம்ம ஹீரோயினியை பார்த்து ஸ்கூல் முடிச்சுட்டு உன்னமே ரம்யாவை காணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயினியும் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. எதுக்காகன்னு பார்த்தா இந்த ஸ்கூலும் ஊரும் மலையரசன் கோட்டையரசன் இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத இவங்க இல்லீகலா பிசினஸ் பண்றதுக்கு அந்த ஸ்கூலை ஒரு பணையமா தான் வச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்க சூழ்நிலையில போலீஸ் ஆபீசர் கூட அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஸ்கூலை பத்தியோ அந்த ஸ்கூல்ல நடக்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தியோ எதுவுமே கண்டுக்காதே இருந்துட்டு வராங்க. சோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா டைரக்டா கமிஷனர் ஆபீஸுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. சோ கமிஷனரும் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா போயிட்டு விசாரிக்காம ஒரு புதுசா போலீஸ் ஆபீசரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. யாருக்கு தெரியாத நீ அந்த ஸ்கூல்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல என்னென்னலாம் நடக்குதோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோயினியும் ரம்யாவை காணவில்லை அப்படி சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு எல்லார் வீட்டோடைய செவுத்துலயும் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோவும் அரசன்கோட்டை ஸ்கூலுக்கு எப்படி போகணும் அப்படி சொல்லிட்டு வழியை கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் நானும் அந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன், வாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடலாம் அப்படி சொல்லிட்டு, ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க இந்த ஸ்கூலுக்கு எதுக்காக வந்திருக்குங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நான் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்துக்கிற புது பிடி மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவரு பேரு சரவணன். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா இந்த ஸ்கூலோடைய பழைய பிடி மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் பிரின்சிபலும் கூட்டிட்டு போறாங்க. அந்த பழைய பிடி மாஸ்டர் வேற யாருமே இல்ல, நம்ம வடிவேலு தான். பிடி மாஸ்டரா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னர் தான் இருந்துட்டு வராரு. எல்லா குழந்தைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆரும் இருந்துட்டு வராரு நம்ம வடிவேலு. பசங்க எல்லாமே கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் அவரை விட்டு கொடுக்கறது இல்ல. வடிவேலை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம வடிவேலு பேரு இந்த படத்துல சிங்காரம். சிங்காரம் நம்ம ஹீரோ சரவணனை பார்த்து, என்னப்பா பிடி மாஸ்டர்னு சொல்ற, உனக்கு ஃபுட்பால்லாம் விளையாட தெரியுமா அப்படி சொல்லி கேட்கிறாரு. நீங்க வேணா கோலாண்ட போய் நில்லுங்க, நான் எப்படி விளையாடுறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம சிங்காரமும் நீ கோல் போடு, நான் அதை எப்படி தடுக்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு கோல் போஸ்டாண்ட போய் நிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பாலை ஓங்கி உதைக்க பாலோட சேர்ந்து நம்ம சிங்காரமும் அந்த கோல்குள்ள போயிட்டு விழுந்துறாரு. அப்பதான் நம்ம சிங்காரமே ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு, இவனை டம்மி பீஸ் நினைச்சமேடா, இவ்வளவு பயங்கரமா அடிப்பான்னு தெரியாதே, இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும்டா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் ரம்யாவோட அம்மா நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்து, ரம்யா காணாம போயிட்டு ஒரு வாரம் ஆகுது,
அவரை பத்தின எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் எனக்கு தெரியல. சோ அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினி ரம்யாவோட அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக கமிஷனரே புதுசா ஒரு போலீஸ் ஆபீசரை நியமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவர் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி நம்ம ரம்யாவுடைய அம்மாவை நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுறாரு. அதே சமயத்துல இன்னொரு வாத்தியாரும் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அவரை பாருங்க, அங்க வெளியில நிக்கிற பசங்க எல்லாமே பயங்கரமா இன்சல்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் புதுசா ஜாயின் பண்ணிக்கிற மேக்ஸ் டீச்சர். இந்த காலத்துல வாத்தியாரே ரேகிங் பண்ற அளவு பசங்க மாறி இருக்காங்க. சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ பசங்களை வச்சு ஃபுட்பால் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க ஸ்கூலுக்குள்ளே நிறைய லாரிங்க எல்லாம் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்னங்க ஸ்கூலுக்குள்ள லாரி எல்லாம் வருது, என்ன காரணம் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினே ஒரு உண்மையெல்லாம் சொல்றாரு. அதாவது இந்த ஸ்கூல் ஒரு மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவருக்கு பின்னாமையா 2 பேர் இருக்காங்க. அவங்க நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த ஸ்கூலே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு லாரி வேகமா வருது. அதுல ஒரு பையன் குறுக்கால போயிடுறான். அந்த பையனை நம்ம ஹீரோ காப்பாத்திறாரு. சோ ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேல இருந்து ஒரு பையன் கீழே தவறி கீழே விழுறான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி வெளியே வந்து ஒரு போஸ்டரை கிழிக்கிறாங்க. அந்த போஸ்டர் யாரோட இதுன்னு பார்த்தா நம்ம மலையரசனுடைய போஸ்டர். சோ போஸ்டரை கிழிச்ச உடனே மலையரசனுடைய ஆட்கள் எல்லாமே பார்த்துட்டு எங்க அண்ணனுடைய போஸ்டரை ஏன் கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பஞ்சாயத்து பண்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் ரம்யாவை காணான்ட்டு நான் போஸ்டர் ஒட்டி ஹாஸ்பிட்டலுக்கு 4 பேர் வந்து போற இடம். இதை பார்த்துட்டு ரம்யாவை யாரா தெரிஞ்சா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு நான் போஸ்டர் ஒட்டி வச்சிருந்தா நீங்க உங்க அண்ணனுடைய போஸ்டரை அதுக்கு மேல ஒட்டி வச்சிருப்பீங்க. சோ இதை பார்க்கும்போது கிழிக்காத வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க தேவையில்லாத நம்ம ஹீரோயினி வார்த்தை எல்லாமே நம்ம மலையரசனுடைய ஆட்கள் கிட்ட விட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க அண்ணனுடைய போஸ்டரை மட்டும் நான் கிழிக்க மாட்டேன், உங்க அண்ணனை வந்தா செருப்பால கூட அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ இதெல்லாமே கேட்டு டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி மலையரசனுடைய ஆட்கள் மலையரசன் கிட்ட போயிட்டு சொல்லிடுறாங்க. சோ அதனால பயங்கரமா டென்ஷன் ஆயினா மலையரசன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கே வந்து இந்த ஸ்கூலே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என்ன பத்தி எகுத்து பேசுறியா அப்படி சொல்லிட்டு ஸ்கூல்ல வச்சு நம்ம ஹீரோயினோட புடவையெல்லாம் உருவி பயங்கரமா அவமானப்படுத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வேகமா ஓடி வந்து, என்ன சித்தப்பா இந்த பொருள்லாம் பண்ணலாமா, அவங்க ஸ்கூல் டீச்சர், நீங்க பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் நம்ம மலையரசனே திட்டி வெளியே கூட்டிட்டு போறாரு. சோ மலையரசனை திட்டம் பண்ணி கூட்டிட்டு போக இந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, மலையரசனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்ன பத்தியா அவனுடைய பையன் தான் இவரு. சோ நம்ம மலையரசனும் நம்ம ஹீரோயினை பார்த்து, என் பையன் சொன்னதால நீ தப்பிச்ச இன்னைக்கு, சோ இதுக்கப்புறம் எங்களுடைய வழிக்கு நீ குறுக்க வந்தனா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு நம்ம மலையரசன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ இதெல்லாமே நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோயினோட மனசுல நம்மள யாருமே காப்பாத்த வரலையே அப்படி சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்க. சோ இந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோயினி அவங்களுடைய தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருடைய தாத்தாவும் விஷயத்த எல்லாமே கேட்டுட்டு நம்ம சிங்காரத்தை கூட்டிக்கிட்டு பாருக்கு போயிடுறாரு. இப்ப நம்ம சிங்காரம் நம்ம ஹீரோயினி மேல ஒரு கண்ணா இருந்துட்டு வராரு. இப்ப நம்ம சிங்காரமும் இவருக்கு சரக்கு கிறுக்க கொடுத்து எப்படியாவது டீச்சரை கரெக்ட் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு பிடிவாதமா இருந்துட்டு வராரு. சோ இப்ப பாருக்கு போயிட்டு நம்ம சிங்காரமும் நம்ம ஹீரோயினோட தாத்தாவும் சரக்கு அடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மலையரசன் வராரு. மலையரசனை பார்த்த நம்ம ஹீரோயினோட தாத்தா சிங்காரத்தை பார்த்து, மலையரசன் மேல நான் பொல காண்டல இருக்கேன், நீ மட்டும் அவனை அடிச்சிட்டுனா என் பேத்திய உனக்கே கட்டி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சிங்காரத்தை பார்த்து சொல்றாரு. எது நான் போயிட்டு அடிக்கத்தா அப்படி சொல்லிட்டு பதுங்கி பம்பி இருக்க, நீ அடிக்கலாம் தேவையில்ல, நானே அவனை தூண்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட தாத்தா மலையரசனை என் பேத்தி மேலையாட கை வைக்கிற அப்படி சொல்லிட்டு பயங்கரமா திட்டி பேசிட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சிங்காரம் மூஞ்சில துணியை கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ மூஞ்சில துணியை கட்டிட்டு வந்து மலையரசனை போட்டு பயங்கரமா அடி அடின்னு பின்றாரு. அது மட்டும் இல்லாத அந்த பாரையை அடிச்சு நொறுக்கிறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி அங்க வந்துடுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தாத்தா நான் மலையரசன்கிட்ட வம்பு இழுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போன் பண்ணிருப்பாங்க. அதை கேட்டு இவரு போயிட்டு ஏதோ ஒண்ணு பேச தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு பார்க்கு கிளம்பி வந்துடுறாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோயினி நமக்காக யாரோ ஒருத்தர் சண்டை போடுறானே அப்படி சொல்லிட்டு அவனே பார்த்துட்டு இருக்க அவனுடைய கண்ணை ஃபுல்லா வாட்ச் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயினி. சோ ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சிங்காரமும் வராரு. உள்ள வந்து பார்த்தா பாரு படுங்கேவலமா இருக்கு. அது மட்டும் இல்லாத மலையரசனும் போட்டு அடிச்சு அவனை வீழ்த்தி வச்சிருக்கான். சோ இதாண்டா சான்ஸ் டீச்சரை கரெக்ட் பண்றதுக்காக மலையரசனை நான் தான் அடிச்ச மாதிரி அவர் பக்கத்துல போய் நின்னு அவர் அடிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறாரு. சோ அங்க கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி ஸ்கூலுக்கு வர அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து தான் அவங்க வெக்ஸ் ஆகுறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நமக்காக சண்டை போட்டது இவரா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத கமிஷன் ஆபீசர் புதுசா ஒரு போலீஸ் ஆபீசரை நியமிச்சிருக்காங்கல்ல, அந்த போலீஸ் ஆபீசரே நம்ம ஹீரோவா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சின்னதா ஒரு கெஸ் பண்ணிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீ தான் போலீஸ் ஆபீசர் அப்படி சொல்லிட்டு கேட்கல, ஆனாலும் எனக்காக நீ தான் வந்து பார்ல சண்டை போட்ட அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சிஸ்டமேட்டிக்கா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ அதுல இருந்து நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோ மேல சின்னதா ஒரு கண்ணு. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஹீரோயினி எல்லாருமே ஸ்கூல்ல இருந்துட்டு இருக்கும் போதே ஒரு குழந்தை திடீர்னு தண்ணியை குடிச்சு மழக்கம் போட்டு கீழே விழுந்துருது. பயங்கரமா அடிபட்டு இருக்க அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க டாக்டரும் அந்த குழந்தைய ஃபுல்லா செக் பண்ணிட்டு அந்த குழந்தை சாதாரணமா கீழே விழல, அந்த குழந்தை குடிச்சிக்கிற தண்ணியில ரசாயன பொருள் கலந்துக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. சோ அப்பதான் அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த பையனுடைய ஃப்ரெண்டு குழந்தை வந்து சொல்லுது, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து தானா கீழே விழுந்து இந்த போல அடிபடல, ஒருத்தர் தூக்கி போட்டாங்க அப்படி சொல்றாங்க. சோ அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது அந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு கேன் ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேன்ல இருக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி இல்ல, அது ஒரு ரசாயன பொருள். அந்த தண்ணியை அந்த குழந்தை குடிச்ச உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. சோ இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அந்த ஃபேக்டரிக்கும் ப்ராப்ளம், மினிஸ்டருக்கும் ப்ராப்ளம். சோ இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் அந்த குழந்தைய தூக்கி போடு அப்படி சொல்லிட்டு மலையரசனே சொல்லியிருப்பாரு. சோ அதனால அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு நபர் அந்த குழந்தைய தூக்கி போட்டிருப்பாரு. அத இன்னொரு சின்ன குழந்தை பார்த்திருக்கும். சோ இப்போ இந்த குழந்தைய ஒரு எவிடன்ஸ் சொல்லும் போது இத பெருசா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை கூட்டு போயிட்டு இருக்க, அடிப்பட்ட அந்த குழந்தையோட அப்பா அம்மா நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என் குழந்தை வந்து கீழே விழுந்து இறந்து போகல, நான் காலையில வச்ச சாம்பார்ல பல்லி வந்துச்சு, அதனால தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போலீஸ் ஆபீசர் கிட்டயும் அந்த டாக்டர் கிட்டயும் கொடுத்துறாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே இவனுங்க தான், இவனுங்களை எப்படியாவது தட்டி தூக்குனா போதும் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஆட்கள் எல்லாமே அடிச்சு நொறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அது உள்ள இருக்கிற ரசாயன பொருட்கள் எல்லாமே கொளுத்தி விட்டு அந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ ஃபேக்டரிக்குள்ள நுழையும் போது மாறு வேஷத்துல தான் போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க மலையரசனுடைய தம்பி கோட்டை அரசனை பயங்கரமா அடிச்சு அவனை அந்த இடத்துல படுக்க வச்சாரு. சோ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம மலையரசனும் கோட்டை அரசனும் யோசிக்கிறாங்க, தொடர்ச்சியா நமக்கே ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான் நமக்கு யாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்க, அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு குழந்தை பர்த்டேக்காக சாக்லேட் கொடுக்க வருது. அந்த குழந்தை கையில ஒரு வாட்ச் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த வாட்ச் யாருதுன்னு பார்த்தா ரம்யாவோட வாட்ச். அதாவது படத்தோடைய ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினி ரம்யாவுக்கு ஒரு வாட்ச் கொடுத்திருப்பாங்க அவங்க கையில இருந்து கழட்டி. அந்த வாட்ச் அந்த குழந்தை கையில இருக்கும்போது வாட்ச் யார் கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட நம்ம ஹீரோயினி கேக்குறாங்க. இந்த வாட்ச் எங்க அப்பா தான் எனக்கு பரிசா கொடுத்தாங்க அப்படி சொல்ல, சோ அப்படின்னா இவனுடைய அப்பாவை கண்டுபிடிச்சா ரம்யாவுக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல நம்ம மலையரசனுடைய அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன் ஸ்கூல்ல ரொம்பவே நல்ல பையன். சோ அவனை கூட்டிட்டு நம்ம ஹீரோயினி இந்த குழந்தையோட அப்பா இருக்கிற அட்ரஸுக்கு போகணும் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினி அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட, அதாவது மலையரசனுடைய அண்ணன் பையன் கிட்ட நம்ம ஹீரோயினி மனசு விட்டு சொல்லிடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரம்யா கேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துக்கிற போலீஸ் ஆபீசர் தான் பிடி டீச்சரா இருக்கிற சரவணன். அவர்கிட்ட எப்படியாவது இந்த உண்மையை சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு நம்ம ஹீரோயினி கிளம்புறாங்க. சோ அங்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. அப்ப பாருங்க 2 பசங்க செவுத்துக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு பான் பார்த்துட்டும் கஞ்சா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்து அடிச்சு விசாரிக்கிறாரு. பொண்ணுங்களோட பாத்ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றாங்களாடா அப்படி சொல்லிட்டு அடிச்சு விசாரிக்கும் போது தான் அந்த 2 பசங்களும் ஒரு உண்மையை சொல்றாங்க. சோ இதுக்கு பின்னாடி நாங்க இல்ல, உண்மையை சொன்னா எங்களுடைய உயிர் போயிடும், அப்படி யார் தாண்டா இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கும்போது தான் அந்த 2 பசங்களும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ரொம்ப நல்ல பையனா இருப்பான் பாத்தியா, அதாவது நம்ம கலையரசனுடைய அண்ணன் பையன் முத்து. இப்ப நம்ம ஹீரோயினை கூட இந்த வாட்ச் வச்சுக்கிறவனுடைய அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் பாத்தியா ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பையன் பேர் தான் முத்து. சோ இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது. அது மட்டும் இல்லாத ரம்யான்ற பொண்ணை கொலை பண்ணதே இவன் தான். சோ எப்படின்னு பார்த்தா இந்த முத்துவோடைய வீட்டுல தான் ரம்யா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படிதான் முத்துவோடைய ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது முத்துவோடைய லேப்டாப்ல ஸ்கூல் பசங்களுடைய வீடியோ இருக்கிறத ரம்யா நோட் பண்ணிடுறாங்க. சோ இந்த உண்மையை எப்படியாவது டீச்சர்ட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போது நம்ம முத்து ரம்யாவை கொலை பண்ணிடுறாரு. சோ இந்த உண்மையை கேட்ட நம்ம ஹீரோவும் உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ முத்துவோட இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர், அவன் கூட இருக்காது அப்படி சொல்லிட்டு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு அது தெளிவா கேட்கல. சோ இப்ப ஹீரோயினி பார்த்தா நம்ம முத்து கூட அந்த செங்கல் சொல்லிக்கு போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுடைய அப்பாவை பாக்குறதுக்காக. சோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது முத்து எவ்வளவு பெரிய கெட்டவன் அப்படி சொல்லிட்டு. சோ இப்ப ஹீரோயினி எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவும் இவங்க இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க இந்த சைடு நம்ம முத்து நம்ம ஹீரோயினிய செங்கல் சொல்லிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ அங்க போயிட்டு நம்ம டீச்சரும் அந்த பொண்ணுடைய அப்பாவை பார்த்து விசாரிச்சிட்டு இருக்க நம்ம முத்துவோடைய சுயரூபம் என்னன்னு அப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. சோ இதுக்கு பின்னாடி நீ தாண்டா இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்து நம்ம ஹீரோயினை கொல்ற பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து எப்படியோ காப்பாத்திடுறாரு. சோ அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவை பயங்கரமா அடிச்சு விசாரிக்கும் போது ரம்யாவை கொலை பண்ணிட்ட, ஓகே உன்னுடைய அப்பாவை வர சொல்லு அப்படி சொல்றாரு. அப்பதான் பயங்கரமான ட்விஸ்டே, அதாவது முத்துவோடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது போய் உன்னுடைய அப்பாவுக்கு நீ கால் பண்றியா இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அடிச்சு விசாரிக்க அப்பதான் முத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாரு. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, முத்துவோடைய அப்பா உன்ன இறந்து போகல. அவங்க அப்பா கிட்ட நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ முத்துவை பயங்கரமா அடிச்சு அவனை சாச்சிடறாரு. அங்க கட் பண்ணி இன்டர்வலுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க முத்துவோடைய அப்பா முடியரசனும் மும்பைல இருந்து கிளம்பி வந்தாரு அவருடைய பையனை பார்க்கறதுக்காக. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா முடியரசன் 5 வருஷத்துக்கு முன்னாடி
இறந்து போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த முடியரசனும் டாக்டரை பார்த்து என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கறாரு. உங்க பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாரு. இப்ப முடியரசன் 2 தம்பிகளை பார்த்து உங்களை நம்பிதான் நான் இவனை ஒப்படைச்சிட்டு போனா, ஆனா நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சோ இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கிறது, யார் என் பையனை இந்த நிலைமைக்கு ஆக்குனது, அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லி பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. சோ பையனை கடைசியா யாரு கூட்டிட்டு போனாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சோ பையனை கடைசியா கூட்டிட்டு போனது அந்த ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான், அதாவது நம்ம ஹீரோயினி. சோ இப்ப நம்ம ஹீரோயினியும் போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, முத்துவ நான் தான் கடைசியா கூட்டிட்டு போனேன், ஆனா ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வந்து பயங்கரமா எல்லாரையும் அடிச்சிட்டு அங்க இருந்து காணாம போயிட்டான், எனக்கு யாரு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியல, நானும் மயக்கத்துல இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. அங்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோயினி, ஹீரோ, நம்ம சிங்காரம், பார் ஓனர், அப்புறம் அந்த மேக்ஸ் டீச்சர் இவங்க எல்லாருமே உட்காந்து கோட்ரஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது யாருக்காகவே நான் சண்டை போடல, என்னுடைய மனைவிக்காக தான் நான் சண்டை போட்டேன், ஆக்சுவலா நான் போலீஸே இல்ல அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் நியூஸா கொடுக்குறாரு. கமிஷனர் ஆனப்பன போலீஸ் யாருடான்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் டீச்சர் தான். சோ அவரும் உண்மையை ஒத்துக்கிட்டாரு, நான் தான் போலீஸ். அப்படின்னா நீங்க யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. நான் போலீஸ்லாம் இல்ல, உங்களுக்காக நான் சண்டை போறதுக்கான காரணமே என்னுடைய மனைவி தான், எனக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் என் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு வந்தோம், என் மனைவி மினிஸ்டரோட பிஏவா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, முடியரசன் ரைட் ஹேண்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் என்னுடைய மனைவி தான். சோ எங்களுடைய வாழ்க்கை சுமூகமா தான் போயிட்டுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல மினிஸ்டரோட எலெக்ஷன் செலவுக்காக 100 கோடி ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கிட்டாங்க. அந்த 100 கோடி ரூபாய் எப்படியாவது பதுக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக சோ முடியரசனும் என்னுடைய மனைவியும் மினிஸ்டர் அனுப்புனாங்க. ஆனா அந்த இடத்துல முடியரசன் என்ன பண்ணிட்டாருன்னா, மினிஸ்டரோட 100 கோடி ரூபாவை எடுத்துக்கிட்டு இந்த பணத்தை எல்லாத்தையுமே என்னுடைய மனைவி தான் எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படி சொல்லிட்டு மினிஸ்டரை நம்ப வச்சுட்டான். அது மட்டும் இல்லாத என்னுடைய மனைவியும் முடியரசன் கொலை பண்ணிட்டு இவ்வளவு நாளா வெளியூர்ல இருந்துட்டு வரான். எல்லா தப்பையும் முடியரசன் பண்ணிட்டு என்னுடைய மனைவி மேல பழி சுமத்திட்டான். அது மட்டும் இல்லாத என் மனைவியும் கொலை பண்ணிட்டான். சோ இந்த எல்லாமே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லும் போது எல்லாருமே பயங்கரமா கண் கலங்கி நிக்கிறாங்க. சோ கேக்குற எங்களுக்கு இப்படி இருக்குன்னா நீ எப்படி தாங்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோவுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் மினிஸ்டர் டைரக்டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசியிருக்காரு. நீ தான் உன்னுடைய மனைவியை வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு என்னுடைய பணத்தை எல்லாமே நீ தான் சுருட்டிட்டு அப்படி சொல்லிட்டு ஜெயில போட்டு பயங்கரமா அடிச்சு விசாரிச்சாங்க. அதுவும் என்னுடைய மனைவி இறந்து போன வழியும் எனக்கு பயங்கரமா உறுத்திட்டே இருந்துச்சு. சோ அதுக்காக தான் நான் பழி வாங்கறதுக்காக இங்க வந்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாத எனக்கு கிடைச்ச வழிய முடியரசனுக்கும் அவங்க 2 தம்பிங்களுக்கும் நான் கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எந்த 100 கோடி ரூபாய்க்காக என் பண்டாட்டி ஒரு படியை சுமந்துக்கிட்டாலோ அந்த 100 கோடி ரூபாவை நம்ம முடியரசன்கிட்ட இருந்து அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாரு. இந்த சைடு பார்த்தா என்னுடைய பையனை அடிச்சது யாரு, உங்களை எல்லாத்தையுமே அடிச்சது யாரு அப்படி சொல்லிட்டு முடியரசன் அந்த ஒரு நபரை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், நம்மள டார்கெட் பண்ணி தான் அவன் வந்துட்டு இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க தம்பியில வச்சு ஒரு சைடு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ நம்ம முடியரசன் தலைமறைவா தான் இருந்துட்டு வராரு. ஏன்னா நம்ம மினிஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லா ஒரு உண்மையும் வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம முடியரசன் இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு தான் இன்ன வரைக்கும் நம்ம மினிஸ்டரே நம்பிட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினி நம்ம டீம் தான் காட்டுறாங்க. சோ நமக்குன்னு ஒரு டீம் பேர் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு வடிவேலு சிங்காரம் தான் டீமுக்கே ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த டீமோட பேர் தான் இந்த படத்தோட பேரும் கேங்கர்ஸ். ஒரு டீமா சேர்ந்து 100 கோடி ரூபாய் அடிக்கிறதுக்கான பிளான ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த 100 கோடி ரூபாய் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக முடியரசனோட ஆட்களோட நம்ம க்ளோஸா பழகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ நம்ம வடிவேல ஒருத்தர் கூட நீ க்ளோஸா பழகணும் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட பழக சொல்றாரு. சோ அவன் மூலியமா இந்த கோட்டையரசனும் கலையரசனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 100 கோடி ரூபாய் அந்த தியேட்டருக்குள்ள தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த தியேட்டருக்குள்ள போய் பாக்குறாங்க. தியேட்டருக்குள்ள எப்படி எல்லாம் செக்யூரிட்டி அலர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாத இவ்வளவு பணத்தை அடிக்க வைக்கிறதுக்காக ஒரு கண்டிப்பா ஒரு லாக்கர் இருக்கணும். அந்த லாக்கர் எங்க இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலா ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தியேட்டருக்குள்ள நம்ம போறோம், அந்த பணத்தை அடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு டீமா ஃபார்ம் ஆகி அந்த தியேட்டருக்குள்ள போறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு என் பையனை அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனும் தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி அவருடைய டேட்டா பேஸ் எல்லாமே அழிச்சிட்டாரு. சோ வேஷம் போட்டு தான் அடிச்சாங்க அப்படின்ற உண்மையை கலையரசனும் கோட்டையரசனும் சொல்லும் போது அந்த வேஷம் போட்ட நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அவர் இறங்குறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டு அந்த பணத்தை எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு முயற்சிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கலையரசனுக்கு இவன் தான் நம்ம ஹீரோவுடைய ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம பணத்துக்கு சேஃப்டி இல்லை அப்படி சொல்லிட்டு பணத்தை பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வராரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட டீம் எல்லாமே அந்த பணத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. பணத்தை காணுமே அப்படி சொல்லிட்டு நம்ம முடியரசனும் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. வெளியே வந்து பார்த்தா மினிஸ்டர் இருக்காரு. மினிஸ்டர் பார்த்தா முடியரசனும் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சோ இவ்வளவு நாளா இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னையே நீ ஏமாத்திக்கிற அப்படி சொல்லிட்டு மினிஸ்டர் நம்ம முடியரசன் அவங்க 2 தம்பிகளும் ஜெயில போட்டுறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பணத்தை அடிச்சிட்டு ஓடி போயிடுறாரு. பணம் வரன்ற நம்பிக்கையில அந்த கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல ஏமாந்து தான் போயிட்டாங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் வருது. அதாவது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கும் நம்ம வடிவேல் வீட்டுக்கும் அப்புறம் அந்த பார்
பாரோடைய ஓனர் வீட்டுக்கும், அதாவது அந்த டீம்ல யார் யார் இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு எல்லாமே ஒரு ஃப்ரிட்ஜ் வருது. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நெறைய பணம் இருந்துட்டு இருக்கு. சோ பணத்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய்ட்டாரு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே நெனச்சிருப்பாங்க. ஆனா அந்த பணத்த எல்லாமே தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடி போகல. ஆக்சுவலா நம்ம ஹீரோவே ஒரு ஃப்ராடு தான். இந்த கதைக்கு பின்னாடி உண்மையான ஒரு நபர் இருக்காரு. அவரு இன்னும் ஜெயில்ல தான் இருந்துட்டு வராரு. அவரு வேற யாருமே இல்ல, நம்ம விமல் தான். சோ இந்த படத்துல நம்ம விமல் ஒரு கேமியோவா பண்ணிருக்காரு. சோ அவரும் ஜெயில்ல இருந்து வந்துடுறாரு. அவர ஜாமீன்ல எடுக்க சொன்னது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சோ நம்ம ஹீரோ அந்த பணத்த எல்லாமே தூக்கிட்டு ஓடி போகல. எல்லாருக்கும் தனித்தனியா பிரிச்சு குடுத்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்த ஒரு தீவ வாங்கிட்டு அந்த இடத்துல தான் இருந்துட்டு வராரு. சோ அவருக்கு அடுத்த அசைன்மென்ட் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினிக்கு நம்ம இங்க தான் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனும் குடுத்துறாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம கலையரசனும் அவங்க 2 தம்பிகளும் ஜெயில்ல களி தின்னுகிட்டு நம்ம மினிஸ்ட்ரிட்ட பயங்கரமா அடி உதைப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அத்தோட இந்த படத்தோட கதையும் முடிச்சிடுறாங்க. படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.